உலகெங்கும் இருக்கும் மூவண்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரியும், நம்ம நந்தா ஷோவில் எப்பவுமே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிகள், வித்தியாசமான அரசியல் நகர்வுகளை பற்றி நம்ம எப்பவுமே இந்த ஷோவில் பேசுவோம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் ரேஸ். இந்தியன் ரேஸ் உள்ள F4 அந்த கார் ரேஸை பற்றி தான் பேச போகிறோம். இந்த F4 ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் ரேஸ் எப்படி நடந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட் மாதம் 31 செப்டம்பர் 1 சென்னையில் மிக விமர்சையாக நடந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது நடக்கிறதுக்கு பல்வேறு தடங்கள் வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மாதங்கள் முன்னால் பிளான் பண்ண விஷயம் தள்ளி போய் சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காகவும் சில அப்ரூவலுக்காகவும் லேட் ஆகி நடந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்தால் எல்லா இடத்துலையும் அந்த பதிவுகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக FIA இந்த ஃபார்முலா 1 ரேஸ், ஃபார்முலா 4 ரேஸ் ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதுக்கு முதல்ல FIA பர்மிஷன் கொடுக்கணும். FIA பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறமா தான் இந்த ரேஸை கண்டக்ட் பண்ணணும். நார்மலாக FIA பர்மிஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 7 நாட்கள் முன்னாடியே கொடுத்துருவாங்க. அதுக்கு தனி டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த ரோட் சர்க்கியூட் சொல்லுவாங்க, அந்த ரோட் சர்க்கியூட் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ரோட் சர்க்கியூட்டில் இவங்களோட கார் கண்டிஷன் லெவலுக்கும் அந்த ரோட் கண்டிஷனுக்கும் மேப்பாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மக்களோட பாதுகாப்பு, அது மெயின் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா பார்வையாளர்கள் அத்தனை பேர், லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கோட சேஃப்டி ப்ரெஷர்ஸ் பார்த்துட்டு அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அங்கே பர்மிஷன் கொடுத்து நடத்துவாங்க. முறையே 31 கரெக்டாக 7 மணி வாக்கில் தான் இவங்களுக்கு அந்த FIA பர்மிஷன் கிளியராக கிடச்சதுக்கப்புறம் கரெக்டாக 9:10 இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சது. இதில் அரசியல் நகர்வுகள் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்த திமுக கட்சி ஆளுங்கட்சியாக வந்ததுலேருந்து செஸ் காம்படிஷன், வேர்ல்டு வைட் நடக்கக்கூடிய காம்படிஷன் சென்னையில் நடத்தி பெரிய ஒரு நேம் வந்தது திமுகவுக்கு. அடுத்தபடியாக வேர்ல்டு வைடில் பேசக்கூடிய இந்த ஃபார்முலா 4 பந்தயம் சென்னையில் நடத்தி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இந்த கட்சிக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்தியா முழுக்க கடந்த 3 நாட்களாக கார் ரேஸ் முடிஞ்சும் கூட இந்தியா முழுக்க இருக்க அனைத்து மாநிலங்களும் அனைத்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் இந்த கார் ரேஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கிய காரணம் பார்க்கப்படுறது, திரு உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து இதோட நகர்வுகளை ரொம்ப தெளிவாக முன்கூட்டியே திட்டமிட்டு இதை செயல்படுத்தியிருக்காரு. அதுக்கு ஒரு விதத்தில் அவர் பாராட்டுகள் தெரிவித்தாலும் கூட இது எதுவுமே 2 பக்கம் இருக்கும் இல்லைங்களா. இது வரைக்கும் நான் பாசிட்டிவ் விஷயங்கள் சொன்னேன், நெகட்டிவ் விஷயங்களும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஒரு திட்டமிடுதல் கரெக்டாக இருந்திருக்கு, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இது சென்னை சிட்டி சர்க்கியூட்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3.839 கிலோமீட்டர், அதாவது சராசரியாக 2.85 மைல் இந்த டிஸ்டன்ஸில் ஒரு சர்க்கியூட் போட்டிருக்காங்க. அந்த சர்க்கியூட் போடும்போது அந்த சர்க்கியூட் பண்ணுறக்கூடிய டெக்னிக்கல் பர்சன்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக, ஏன்னா இந்த ரேஸ் நைட்டில் நடந்திருக்கு. நைட்டில் நடந்திருக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் லைட்டிங்ஸ்லாம் ஸ்பெஷலாக தேவைப்படும், எந்த வகையான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அந்த இடத்துல அந்த நாயோட இடையூறுகள் நிறைய 1 ஹவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். எவ்வளோ செக்யூரிட்டி மெஷர்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ் போட்டும் கூட அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு. இதனால் எந்த வகையான, ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பேரிகார்ட் பக்கத்துலேயே மக்கள் நிற்கிறதையும் சில இடத்துல பார்க்க முடிஞ்சுது. ஸோ எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் போட்டாலும் இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் ஏற்பட்டிருக்கு. பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மெயின் ரோடு, மெயின் ஜங்ஷன், சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இந்த மாதிரி ஒரு பந்தயம் நடத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் வல்லுநர்களும் சரி, அரசியல் கட்சியில் சரி நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள், முக்கியமாக சீமானவர்களாகட்டும். ஏன்னா முக்கியமாக ஸ்டேஷன் இருக்குது GH இருக்குது, சட்டசபை, எல்லாம் மெயின் ஜங்ஷன் இடத்துல இந்த மாதிரி இடத்துல நடத்தணுமா அப்படின்னு சீமானவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தார். திரு முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஜெயக்குமார் அவர்களும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே கூட இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஆனால் அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி பிரீச்சையும் மீறி நாய் உள்ளே போனது பெரிய விமர்சனிக்கப்பட்டது. ஒரு கார் போதும்போது ஒரு மருத்துவமனை, அதுவும் மிகப்பெரிய மருத்துவமனை, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கும்போது இந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதையும் மீறி அந்த ஒரு ரேஸ் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் அரசு கருத்தில் கொள்ளவில்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. எப்படி இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வு நடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் மட்டும் தான் இருந்திருக்கே தவிர ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் எதுவுமே யாரும் யோசிக்கலை. அது ஒரு பார்க்க வேண்டிய விஷயம்.
இதுக்காக பார்த்தீங்கன்னா பிஜேபியை சார்ந்த திரு ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே போட்டார். அதுக்கு கூட உயர்நீதிமன்றம் வந்து 3 வீக்குக்கு தள்ளி வச்சுட்டாங்க. அண்ட் உயர்நீதிமன்றமே வந்து கரெக்டாக இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு 2 நாள் முன்னாடியே கிளியரன்ஸ் கொடுத்துட்டு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணுன்ற விஷயங்களும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதே நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா கூட நம்ம பார்க்க முடிஞ்ச நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அதே பிஜேபி கட்சியை சார்ந்த செல்வி அலிஷா அவர்களும் சரி, திரு வினோத் பி செல்வமும் சரி, இவங்க 2 பேருமே வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. உண்மையிலே பார்க்க வேண்டிய விஷயம். ஒரே கட்சியில் 2 நிலைப்பாடுகள். ஏன்னா ஒன்ஸ் இட்ஸ் கம்ஸ் டு ஜென்ரல் விஷயம், நாட்டோட வளர்ச்சி, ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு நிகழ்வு நடந்தது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல பேர். இன்னும் சென்னை என்ற நேம் இன்றைக்கி வேர்ல்டு வைடில் பேசக்கூடிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் மாற்றுக்கருத்தில் எல்லளவு மாற்றுக்கருத்தும் இல்லை. அட் த சேம் டைம் இந்த விஷயங்களை வந்து இந்த மாதிரி ரேஸ் பப்ளிக் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது யோசிக்காமல் விட்டுருக்காங்களோன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. ஏன்னா அந்த நேரத்தில் எவ்வளோ ஆம்புலன்சஸ் எல்லாமே வேறு ரூட்டில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு 2 நாட்கள் நடந்த டிராஃபிக் ஜாம், அந்த 2 நாட்கள் ஏற்பட்ட சின்ன சின்ன அசௌகரியங்கள் இதெல்லாம் நடக்காமல் பண்ணுறதுக்கு வழிகள் இருந்திருக்கு. எதுக்காக அவ்வளோ ஸ்பெஷலாக வந்து மெனக்கெட்டு இவ்வளோ பண செலவு பண்ணி இங்கே பண்ணோன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏற்கனவே 48 கோடி அலாட் பண்ணி அதுக்கான ஸ்டேட்டஸ் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருந்தார். அந்த பணம் ரிட்டர்ன் வருமா, எப்படி வரும் அப்படின்னு விஷயம்லாம் கேட்டிருந்தார். இதுக்கான மொத்தம் எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து ஒரு அரசு கண்டிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இதுக்கான வெள்ளை அறிக்கை கொடுத்தா நன்றாக இருக்கும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. சென்னை பாப்புலர் ஆக்குறீங்க, மாற்றுக்கருத்தில் சென்னைக்கு இருக்க ஒவ்வொரு ஜங்ஷன் எல்லாத்தையும் பாப்புலர் ஆக்குறீங்க, அதுலேயும் எங்களுக்கு மாற்றுக்கருத்தில் அன்றைக்கி ஏற்பட்டக்கூடிய மொத்த செலவு, டிக்கெட் வருமானம் எவ்வளோ வந்தது? ஏன்னா 10,000 ரூபாய் டிக்கெட், பிளாட்டினம் டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்கலாம் நிறைய பேர் உள்ளே போக முடியல. ஏன்னா 1:30 மணிக்கெலாம் உள்ளே வரணும்னு சொல்லி போட்டுட்டு 1:30 மணிக்கு அலோவ் பண்ணாமல், ஈவன் ப்ரெஸ் பீப்புள் கூட 1:30 மணின்றது 2:30 மணி 3 மணிக்கு தான் உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்னா பர்மிஷன் டிலே, அந்த டிலே இந்த டிலேன்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் கிளிச்சால் நீங்களே ஒரு 2 ஹவர்ஸ் லேட் பண்ணிங்க. இவ்வளோ அசௌகரியங்கள் நடந்திருக்கு. இந்த அசௌகரியங்களில் மக்களுக்கு என்ன பெனிஃபிட், இதில் அரசாங்கத்துக்கு என்ன பெனிஃபிட்டு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதில் எவ்வளோ கெயின் ஆகிருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் மக்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நல்லாவே தெரியும் சென்னை முழுக்க எந்தெந்த ரோட்டில் வந்து குண்டு குழியமாக இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் சிஎம் அவர்கள் தொகுதியில் கூட நிறைய குண்டு குழியமாக இருக்குது. இது போக மெட்ரோ ட்ரெயினுக்காக உண்மையிலே தமிழ்நாடு, சென்னையோட வளர்ச்சி, ஒரு சிட்டியோட வளர்ச்சி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டைலு, சென்னை இந்த மாதிரி வளர்ந்து போச்சு, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உலக லெவலில் நீங்கள் வந்து நம்மளை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி காமிக்கிறீங்க. ஹேட்ஸ் ஆஃப், நோ டவுட். ஆனால் எல்லாமே வந்து குண்டு குழியமாக இருக்க இடத்துல உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போகிறதா கூட நீங்கள் இல்லை உங்களோட சிஎம் ஆகட்டும், நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் ஆகட்டும் போனீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ரோடு பக்காவாக கிளியராக வந்து டிராஃபிக் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதே பொதுமக்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள், அண்ணா நகரில் இருந்து இப்போது செக்ரட்டரியேட் போகணுமோ, அண்ணா நகர்லேருந்து ஜிஹெச் போகணுமோ அப்ராக்சிமேட்டாக 40 மினிட்ஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வலசரவாக்கத்தில் இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோன்னா 1 ஹவர் ஆகுது. ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் எங்கே போனாலும் டேக் டைவர்ஷன். ஒரு பக்கம் மழைநீர் வடிகாலுக்காக தூண்டப்பட்டிருக்கு. பல்வேறு இடத்துல பல்வேறு டைவர்ஷன்ஸ் போட்டு தான் இருக்குது. பெரும்பாலான ரோடு, சென்னை ரோடு இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் ப்ரூஃப் வேணால் நீங்களே உங்களோட சிஸ்டம்லேயே ட்ரோன் கேமரா இருக்கும். ஒவ்வொரு மெயின் சாலையை நீங்கள் தயவு செய்து ட்ராக் பண்ணி பாருங்கள். ட்ரோன் வழியாகவே நீங்களே பாருங்கள், உட்கார வச்சு பாருங்கள். டிராஃபிக்கான டிஜிபி தனியாக இருக்கார், ஏடிஜிபி இருக்கார். அவங்களே வந்து ஒவ்வொரு பிரதான சாலைகள் எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே, வேணா ஹெல்மெட் இல்லைனாலும் அவங்க டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம் தனியாக பிடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஒன்வேல வந்து தனியாக பிடிக்கிறாங்க, டிராஃபிக் ஸ்கிப், அதெல்லாம் மாற்றுக்கருத்தில் உண்மையிலே வந்து கரெக்டான அவங்க செய்கிறாங்க. ஆனால் பிரதான சாலைகளே வந்து கேவலமாக இருக்கும்போது அதுக்கான ஒரு வழிவகை செஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் கண்டிப்பாக சென்னையில் இருக்க அத்தனை மக்களும் வந்து பார்த்துருப்பாங்க. அதுக்கான நடவடிக்கை நீங்களும் எடுத்திருப்பீங்க. ஆனால் எல்லா சாலையிலும் டேக் டைவர்ஷன், குண்டு குழியமாக இருக்குது. இந்த சாலைகளை முதல்ல கொஞ்சம் தயவுசெய்து இந்த ரேஸ் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி சென்னை முழுக்க இருக்க அத்தனை பிரதான சாலைகளும் சந்து வாரியாக, ஒவ்வொரு மக்கள் வசிக்கக்கூடிய சந்து வாரியாக இருக்க எல்லா சாலைகளையும் கொஞ்சம் சீரமைச்சா நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தாலும் குண்டு குழியம். இது போக வந்து ஏர்டெலுக்காக தோன்றேன், ஜியோக்காக தோன்றேன்னு சொல்லி கண்ட இடத்துல கேபிள் தோண்டி வச்சுருக்காங்க. எல்லாத்தோட இன்னொரு, நம்ம சென்னை சிட்டியை ரொம்ப கிளாஸியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்கீங்க. அதில் நிறைய கேமராவில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம போஸ்ட் கம்பம்னா அந்த பல்பில் இருக்கக்கூடிய கம்பங்கள், அந்த இடத்துலலாம் எங்கேயுமே ஒயர்களில் தொங்காத மாதிரி காமிச்சிருக்கீங்க. பாராட்டுகள். ஏன்னா அந்த 3.839 கிலோமீட்டர்ஸ் பெர் பெல்ட்டில் சர்க்கியூட்டில் வந்து எங்கேயுமே வந்து அவ்வளோ ஒயர்ஸ் அதிகமாக தொங்கலை. அதை தவிர்த்து நீங்கள்
சென்னை சிட்டியில் இருக்க எந்த போஸ்ட் கம்பம் வேணால் போய் பாருங்கள், குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு போஸ்ட் கம்பில் 30 ஒயர் தொங்குது. இது இபி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் சத்தியமாக கிடையாது. இபி டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் டெலிஃபோன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கேபிள்னு சொல்லிட்டு அந்த டெலிஃபோன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கேபிளோட சேர்த்து மிச்சம் ஏர்டெல்லு, வோடாஃபோனு, ஜியோ, என்னென்னலாம் இது இருக்கிறோ எல்லாம், அப்புறம் ப்ளஸ் ஒய்ஃபை, இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கம்பம் சென்னை முழுக்க குறைஞ்சது 20லேருந்து 30 கேபிள் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கு. நிறைய பெரும்பாலான கேபிள் ரோட்டில் தொங்கிட்டு இருக்கு. இது சென்னை சிட்டி மாடர்னைஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா இன்னும் நல்லா மாடர்னைஸ் ஆகும். இது கொஞ்சம் சீரமைங்களேன் இந்த விஷயத்தை. இதெல்லாம் பொதுமக்களோட தாழ்மையோட கோரிக்கை. எங்களுக்கு இது போல நிறைய நிகழ்வுகள் வந்து ஃபோட்டோ மூலம், வீடியோ மூலயமும் பல்வேறு சென்னை சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒவ்வொரு ஷோலையும் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயங்கள் ஆட்சியர்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.